இது டிங்கிள் மேல் 350 கிராம். இதோட சப்பாத்தி செய்கிற இந்த ஆட்டாமா இது 180 கிராம். ஓகே, எல்லாமாக இப்போ 500 கிராம் வந்துட்டுது. இப்போ பாருங்க, 500 கிராம். இதில் இது 1 டீஸ்பூன் பெருசு, 1/2 டீஸ்பூன் சின்னன், 1/2 டீஸ்பூன் உப்பு. இதில் நான் 200 கிராம் யோகர்ட் எடுத்திருக்கிறேன். நார்மலாக குவாக் போட வேணும், ஆனால் நான் யோகர்ட் தான் எடுத்திருக்கிறேன். இதில் 200 கிராம் யோகர்ட். இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், லைன் ஜாமன், சியா சீட்ஸ், கொஞ்சம் வெள்ளை எள்ளு, இவ்வளவும் ஒரு 30 கிராம் கலந்து எடுத்திருக்கிறேன். ஓகே, இது இந்த பான் பேக் பண்ணுறதுக்குள்ள மெஷின். அதுக்குள்ளே நான் கலந்து வச்சம்மா உப்போட சீட்ஸ், யோகர்ட் எல்லாத்தையும் முதல்ல உண்டா போடுறேன். ஓகே, இதுக்குள்ளே எல்லாம் போட்டுட்டேன். இப்போ தண்ணி 200 மில்லிலிட்டர் விட வேணும். எல்லாம் விட்டாச்சு. இனி மெஷினை ஆன் பண்ணிவிட்டு விட்டால் அதை ஆட்டோமேட்டிக்காக தானே குழைச்சி தானே பான் பேக் பண்ணி தரும். எல்லாம் முடிஞ்ச பிறகு காட்டுறேன். இதுதான் ப்ரோக்ராம். 3 மணித்தியாலம் எடுக்கும். ஏனென்று கேட்டால் 500 கிராம் 12படியாக 3 மணித்தியாலம் 750 1000 மண்டைக்குள்ள கூட மணித்தியாலம் எடுக்கும். இது 500 கிராம். ஓகே, இப்போ இந்த குழைக்கிறார். சாரி, லைட் இல்லை உள்ளுக்கு. திறந்து காட்டுறேன் பாருங்க. தண்டை பாட்டுக்கு குழைக்குது. நாங்கள் மூடிட்டு போயிருக்கலாம். மூன்று மணித்தியாலும் பிரெட் வந்துட்டுது. இனி வெட்டி பார்ப்போம். சூடாக இருக்குது. இனி வேறு மிஷின்கள் போட்டு செய்து பார்க்கலாம். ஆனால் இது ஓகே.